சென்னைக்கு வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சென்னைக்கு வர காசு இல்லை, பஸ்ஸுக்கு காசு இல்லை. அப்போ இங்க இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க, மதுரையில் இருக்கிற ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்து பணம் வாங்கிட்டு, அதாவது மெட்ராஸுக்கு போக பஸ்ஸுக்கு பணம் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வரணும். ஆனா மதுரைக்கு வரணும் காசு இல்லை. அப்ப செல்வராகவன் சாருக்கு 4 வயசு வரும். எங்க அம்மா 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து மதுரைக்கு நடந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 120-130 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்தே வந்தாங்க இங்க ஒரு சொந்தக்காரங்க பார்த்து. அப்படி எங்க அப்பா பிரெக்னெண்டா இருந்த எங்க அம்மா கால் கடுக்க நடந்து வந்து ஏறின மேடை தான் இந்த மேடை. நான் எவ்வளவோ ட்ரை பண்ண அவங்க எப்படியாவது இதை கொண்டு வரணும்னு. எனக்கு இந்த மொமெண்ட் இன்னும் முழுமையாகவும் நிறைவாகவும் இருந்திருக்கும். ஒரு சில காரணங்களால அவங்களால வர முடியல. எனக்கு மதுரையில் நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க, நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இங்க இருந்து அங்க இருந்து கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு இருக்கிற நீங்களாம் என்ன கூட விட்டுட்டு எங்க அப்பாவை ஒரு உதாரணமா எடுத்துட்டு விசில் அடிச்சுட்டும் கை தட்டிட்டு மட்டும் இல்லாம இருந்துச்சு. வாங்கயா, இங்க வாங்க, வரணும், உழைக்கணும், உழைச்சி இங்க வரணும். எல்லாராலையும் முடியும்.
கண்டிப்பா நீங்க செய்யுங்க, கண்டிப்பா செய்யுங்க. நான் மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 200-300 நாள் இருந்த நான் ஆடுகள படத்தை நடிக்கிறதுக்காக. இந்த மதுரையில ஓடாத தெரு கிடையாது, ஆடாத தெரு கிடையாது. திருப்பரங்குன்றத்துல கிட்டத்தட்ட 30 நாள் இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது. எவ்வளவு எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ், பிரஷர் எது இருந்தாலும் அந்த 200-250 நாள் இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன். எனக்கு மனசு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள். என்னை நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய். அந்த பாட்டு ஒருத்தர் சொல்லால அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே என்னை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும். அந்த லுங்கியை தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடிடணும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு நான் ஆடும்போதும் எனக்கு நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல. அப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன். அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. நான் இந்த மண்ணை சேர்ந்தவங்க தான் இந்த ஊர் ஆள் மாதிரி தான் இருப்பேன். ஒவ்வொரு சாவும் பங்கேற்கிற சேனல் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய படங்கள் சென்னையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். ஷூட்டிங் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியாது, இல்லைன்னா அதுவும் முடியாது. ஆடுகளம் மட்டும் மதுரையில தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஃளைட் பிடிச்சி இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஜெயாவான ஏதோ ஒரு தேட்டர் நினைக்கிறேன். அந்த தேட்டர் ஏதோ ஜெயா மூவி ஞாபகம் இருக்கு. அங்கதான் பார்த்தேன். அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. உங்களோட பார்த்த அந்த எனர்ஜி என்னால மறக்கவே முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் புரியல. அதெல்லாம் படம் பார்க்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்களோ அதை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. இந்த இட்லி கடை ஒரு சாதாரண படம், சிம்பிளான படம். ஆனா நிச்சயமா நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட உங்க குழந்தைங்களோட போய் பார்த்து எமோஷனலா கனெக்ட் பண்ணி என்ஜாய் பண்ற ஒரு படமா நிச்சயமா இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். என்னப்போல் வாழ்க்கை எல்லாருடைய எண்ணம் அவங்க குடும்பம் மீது அவங்க குழந்தைகள் மீது இருக்கணும். நல்லபடியா பார்த்துக்கோங்க. குடும்பத்தை முதல்ல நல்லபடியா பார்த்துக்கோங்க. அக்டோபர் 1ஆம் தேதி திரையில